என் தங்கமே, உன்னுடைய விதி மாறிவிட்டது என்கின்ற சந்தோஷமான செய்தியோடு இன்று இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் குழந்தையே, ஒரு ஆண் உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நிகழ்வை நடத்தி கொடுக்கப் போகிறார். நான் சொல்லப்போவது ஒரு ஆணை பற்றியதாக இருந்தாலும் இன்று 3 ஆண்கள் உன் வாழ்க்கையில் உறுதியாக நிற்பார்கள் என்பது உண்மை. இவர்களை எல்லாம் யாரென்று அடையாளம் கண்டு கொண்டாயானால் என் குழந்தை, உன்னுடைய சந்தோஷத்திற்கு எல்லையே இருக்காது. உனக்கு வேண்டிய விஷயங்களும் நீ விரும்புகின்ற விஷயங்களும் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அப்பன் கருப்பன் நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை உறுதியாக எடுத்துச் சொல்லும் பொழுது என் பிள்ளை, அதனை நீ சற்று கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள். நம் விதி ஏன் மாற வேண்டும் என்று நினைக்கிறாயா? நிச்சயமாக மாறத்தான் வேண்டும். நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் அது ஒரு மாற்றத்தை கண்டால்தான் உனக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சுவாரஸ்யம் கிடைக்கும். அப்படியே ஏதோ கால் போன போக்கில் செல்கிறது என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யம் என்பது எங்கே இருக்கும்? வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் இருந்து கொண்டே இருந்தால்தான் அது உன்னை உயிர்ப்போடு வாழச் செய்யும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒருவரினுடைய மனதை காயப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்திருக்க வேண்டும். அந்த வலிகளும் வேதனைகளும் அவர்களுக்கு வந்துவிட்ட பிறகு மீண்டும் அதை மன்னிப்பதற்கான மனது அவர்களுக்கு வந்துவிடாது. எல்லா நிலையிலும் நாம் யோசிப்பது மட்டுமே சரி என்றும் நாம் செல்கின்ற பாதை மட்டுமே சரி என்றும் நினைப்பது மிக பெரிய தவறு. எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அந்த இடத்தில் நின்று அந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க பழக வேண்டும். கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை கஷ்டமாக ஏற்றுக்கொண்டு, சந்தோஷமாக இருந்தாலும் அதை சந்தோஷம் என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியை நோக்கிய பயணத்திலும் நீ முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும். கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் இல்லை. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எப்பொழுதும் உனக்கானதாக மாற்றிக்கொள். நல்ல அன்பும் நல்ல நட்பும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது. கிடைத்த அன்பை பத்திரப்படுத்தி கொள்ள உனக்கு தெரியவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை ஒரு நாள் உனக்கு ஏற்படும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா நிலையிலுமே நம்மை தாண்டிய ஒரு விஷயம் நிச்சயமாக உண்டு. நாம் நினைப்பதுதான் சரியென்று நாம் எண்ணிவிட்டோமானால் யார் பேச்சுக்கும் அங்கே மதிப்பில்லாமல் போய்விடும். எப்பொழுதுமே எதையுமே நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னொருவர் கூறுகின்ற கருத்து உனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக அந்த கருத்தை என்னவென்று கேட்காமலேயே செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என் குழந்தையே, நான் உன் கருப்பன் நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு பல மடங்கு நான் அள்ளி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ சந்தோஷத்தை கேட்டாய், நான் பெருமகிழ்ச்சியை கொடுத்தேன். நீ கவலைகள் வேண்டாம் என்று சொன்னாய், நான் கவலைகளை தாங்குகின்ற மன வலிமையை உனக்கு கொடுத்தேன். இப்படியாக நீ கேட்பதற்கெல்லாம் உனக்கான பதிலை உன் கருப்பன் தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, இன்றல்ல என்றோ அது ஒரு நாள் நிச்சயமாக எல்லோரும் பொய்யான மனிதர்களாக மாறிப்போவார்கள். எப்பொழுதும் தன்னுடைய தேவைகளுக்கும் தன்னுடைய மனநிறைவுக்காகவும் மற்றவர்களை தேடுகின்றவர்களை எல்லாம் நீ அடையாளம் காண வேண்டிய நேரம் நிச்சயமாக வரும். தனக்கு மனமிருந்தால் உனக்கு உதவி செய்வேன், தனக்கு மனமிருந்தால் நான் உன்னை தேடி வருவேன் என்று சொல்வதும், அதே நேரம் உனக்கு தேவை இருந்தால் உன்னை தேடி வர அவர்களுக்கு மனமில்லாமல் போவதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான மனக்கருத்து வேறுபாட்டுக்கு காரணமாக மாறி இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லோருடைய மனநிலையும் ஒன்று போல இருக்காது. அவரவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளையே அவர்கள் சமாளிக்க முடியாமல் தவிக்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளையும் அவர்களின் தலையில் தூக்கி சுமக்க வைப்பது எந்த வகையிலும் நியாயமாகாது. இது உனக்கென்று கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. உன்னுடைய பிரச்சனைகளை உன்னால் சமாளிக்க முடியும் என்றால் மட்டும்தான் இது வாழ்க்கையாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் இது உனக்கு நரகமாக மாறிவிடும். உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ சமாளித்து வெளியே வர வேண்டும். அதில்தான் உன் திறமை அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே.
வாழ்க்கையை பற்றியும் அடுத்தவர்களை பற்றியும் உன்னுடைய உறவுகளை பற்றியும் அதிகமாக யோசிக்காதே. அந்த ஆராய்ச்சியில் நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையையே தொலைத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. இதுதான் இந்த வாழ்க்கையின் யதார்த்தமான உண்மையாகும். என் குழந்தையே, உன்னுடைய விதியை மாற்றக்கூடிய அந்த 3 பேர் யாரென்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, இன்று பிரதோஷ நாள். இந்த பிரதோஷ நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நந்தி தேவரினுடைய அருள் கிடைத்தே தீர வேண்டும். நந்தி தேவரிடத்தில் ஒரு விஷயத்தை நீ முன்னெடுத்து வைக்கும் பொழுது சிவபெருமானை அது சென்று சேரும் என்பதனை மறந்து விடாது. அதுபோல இன்று செவ்வாய்க்கிழமை நாள் என்பதனால் கந்தனின் அருளும் உனக்கு கிடைக்கும். சரி, இந்த 3 பேரையும் நீ ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறாய். இந்த 3 பேரையும் சேர்த்து நான் இன்னொருவரையும் 4வது நபராக உனக்கு அடையாளப்படுத்துகின்றேன். இவர் நீ எதிர்பாராத வண்ணம் இன்று உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றார். நீ எதிர்பாராத வண்ணம் மிகப்பெரிய திருப்பத்தை உனக்கு இந்த வாழ்க்கையில் இவர் கொடுக்க போகின்றார். வேறு யாராக இருக்க முடியும்? உன் அப்பன் கருப்பன் என்னை அன்றி. என் குழந்தையே, சில நேரங்களில் எல்லாம் சில மனிதர்களின் நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? தன்னை படகில் அழைத்து வந்தவரை உதைத்து தள்ளிவிட்டு ஓட்டத் தெரியாமல் நடுவெள்ளத்தில் விழிபிதுங்கி நிற்கும் கழுதை. அதுபோலத்தான் சில மனிதர்கள். தன்னை யார் காப்பாற்றுகிறார்களோ, தனக்கு யார் வாழ்க்கையில் ஆறுதல் கொடுக்கிறார்களோ அவர்களை உதைத்து தள்ளிவிட்டு அதன் பிறகு நடுவில் தத்தளித்து நிற்பது இங்கு பல மனிதர்களினுடைய நிலையாக மாறி இருக்கின்றது. இவர்களை எல்லாம் அவர்கள் நினைத்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும். அவர்களினுடைய பிறவி குணத்தை யாராலும் மாற்ற முடியாது. என் குழந்தையே, அதனால் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள துணிந்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள துணிந்தவர்கள் எப்பொழுதுமே எதிர்வரக்கூடிய நேரங்களில் தனக்கான உண்மைகளை பெற வேண்டிய உண்மையானவர்கள் என்பதனை மறந்து விடாது. எவ்வளவு கோபம் வந்தாலும் உன்னுடைய நிதானத்தை இழக்கக்கூடாது. உன் கோபத்திற்கு பின்னால் இருக்கும் நியாயத்தை விட கோபத்தில் நீ விட்ட வார்த்தைகள் பெரிதாக பேசப்படும் என்பதனை மறந்து விடாது. உன் நிலையிலிருந்து பேசுகின்ற வார்த்தை எதிரில் இருக்கின்றவர்களின் நிலையை குலைத்துவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. யாருக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும், யார் வாழ்க்கை எப்பொழுது எப்படி மாறும் என்பதனை உணர்ந்து கொண்டுதான் நாம் எப்பதையும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள துணிய வேண்டுமே தவிர எப்பொழுதும் யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, தனக்கிருக்கின்ற பிரச்சனைக்கு தான் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய முடியும் என்று தெரியாமல் நாம் தவித்து நிற்கும் பொழுது, தனக்கிருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் சமாளிக்க முடியாமல் திணறும் பொழுது, இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற சில உண்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்பது உனக்கு மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும். என்னாலும் உனக்கென நான் வரும்பொழுது, என்னாலும் உனக்கென நான் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் தர நினைக்கும் பொழுது, இந்த கருப்பன் உனக்கு இன்று இவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன் விதி சரியில்லை, எல்லாமும் என் தலையில் தவறாக எழுதி இருக்கிறது என்று சொல்லி நீ கலங்கி நிற்கும் நேரத்தில் உன் விதி இன்றாவது மாறிவிட்டது என்று நீ நம்ப வேண்டும். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எவ்வளவு தெரியும் என்பது முக்கியம் அல்ல. உனக்கு தெரிந்ததை கொண்டு எவ்வளவு செய்து முடித்திருக்கிறாய் என்பதுதான் மிகவும் முக்கியம் என்பதனை புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் பலரும் இங்கு எதையுமே சாதனை என்று நினைக்கிறார்கள் தெரியுமா? இவர்கள் இங்கு பல விஷயங்களை சாதனைகள் என்று நினைக்கும் பொழுது அது எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் யாருடைய வாழ்க்கையிலும் எதை கொடுக்கும் எதை எடுக்கும் என்று யாருக்கும் தெரியாது. என்ன கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் நாம் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் இங்கு நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, என்ன நடந்தது என்று இதுவரையிலும் நீ எண்ணி கலங்கியது போதும். இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் எப்பொழுதும் தெரிந்து நீ அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு. எல்லா நிலையிலும்
எல்லா சூழ்நிலையிலும் இந்த கருப்பன் வருவேன். எப்பொழுதும் உன்னை காக்க உன் அப்பன் கருப்பன் நான் இருப்பேன். என் பிள்ளையே, பல நேரங்களில் உனக்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா? தனியாக நிற்கும்போது கூட உனக்கு தனிமை வலிக்கவில்லை. ஆனால் பலருக்கு மத்தியில் இருந்தும் தனியாக நிற்கிறோம் என்று நினைக்கும் பொழுது அந்த தனிமை உனக்கு மிக பெரிய வழி கொடுக்கும் அல்லவா? அதனால் இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை, நீ எதற்காகவும் வருத்தம் கொண்டு வேதனைப்பட்டு தேவையில்லாத உன் மனதை கலங்கடித்து கொண்டிருக்காதே. உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தானாகவே சரியாகிவிடும் என்பதனை மறந்து விடாதே. எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது. எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்றது. ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தை, நீ உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக முயற்சி செய்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை வெற்றிகளுக்கும் உன்னை நிச்சயமாக தயார்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா மனநிலையிலும் உனக்கு வேண்டியதை நான் நிச்சயமாக நடத்தி தருவேன். எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பியதை நான் நடத்தி கொடுப்பேன். என்ன நடந்தது என்று சொன்னாலும், எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நினைத்தாலும் அதன் மீது நம்பிக்கை கொள். அப்பன் கருப்பன் என் மீது நம்பிக்கை கொள். நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையாக மாறிடுவேன் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, சில மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு ஆரம்பத்தில் ஆறுதலை கொடுத்திருந்தாலும் அவர்களினுடைய உண்மையான முகம் என்னவென்று தெரிவதற்கு பல காலம் எடுத்துக்கொள்ளும். அப்படி அவர்கள் உண்மையான முகம் என்னவென்று தெரிந்த பிறகும் அவர்களோடு அந்த பழக்கத்தை நீ தொடர நினைத்தாயானால் நிச்சயமாக இது உனக்குத்தான் மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுக்குமே தவிர ஒருபோதும் நீ எதிர்பார்த்தது போன்ற சந்தோஷத்தை அது உனக்கு கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையை மாற்றி இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதுமே உன்னை சந்தோஷமான பாதைக்கு நீ அழைத்து செல்ல தயாராக இருந்து கொண்டிரு. யாரும் இங்கு நமக்கு நல்லது நினைக்கப் போவதும் இல்லை. யாரும் இங்கு நமக்கு நல்லதை நடத்தப் போவதும் இல்லை. எல்லோருமே மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அவர்களுக்கு எப்படி கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர ஒருபோதும் நன்மைகளை நடத்தி விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு தருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான திறமை கொண்டு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் குழந்தை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுக்க வந்துவிட்டேன். என் குழந்தை, இனி உனக்கு எதுவும் கஷ்டத்தில் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட வேண்டும் என்று நினைத்து வருந்தாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி உனக்கு முடியும் என்றால் நிச்சயமாக அது முடியும் என்பதனை உறுதியாக நம்பு. முடியாத காரியம் என்று இந்த வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. மற்றவர்கள் நினைப்பது போலெல்லாம் நீ தரம் தாழ்ந்து விடவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய முயற்சியினால் எந்த இலக்கையும் உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ நம்பினால் மட்டுமே இந்த வாழ்க்கை உனக்குரிய பேரதிசயங்களையும் உனக்குரிய பெருமகிழ்ச்சியையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையை, மனதில் உள்ள பாரத்தை இறக்கி வை. தேவையில்லாமல் எதையும் தூக்கி சுமக்காதே. இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி வருவதே உன்னுடைய மனதை காயப்படுத்துவதற்கும் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்துவதற்கும் தான். உன்னுடைய சந்தோஷம் உனக்குள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு வேறெங்கும் அதை தேடித் திரியாமல் என் குழந்தை நீ சந்தோஷமாக வாழ பழகிக் கொண்டால் அது போதும். என் குழந்தையே, உடைந்து அழுது விட்டால் அழுத்தங்கள் குறையாதா என தவிக்கையில், கண்ணீருக்கு அணை கட்ட வேண்டிய கட்டாயத்தில் நிச்சயமாக நேரத்திற்கு நேரம் உன்னுடைய மனது அதிகமாக அழுவதை நிறுத்த முயற்சி செய்யும் அல்லவா? அப்படி நீ முயற்சி செய்யும் பொழுது உனக்கு அமைதி அளிக்கக்கூடிய ஒரு தனிமை இருந்தால் அதைவிட மிக பெரிய வரம் வேறு எதுவும் கிடையாது. கண்ணீர் வருகிறது என்றவுடன் அழத்தான் வேண்டும் என்ற அவசியமில்லை. அந்த கண்ணீரையும் தடுத்து நிறுத்தி உனக்கு ஒரு அமைதியை கொடுக்கின்ற வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாக உன்னை விட பாக்கியசாலி வேறு யாராகவும் இங்கு இருக்க முடியாது.
கருப்பனினுடைய வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை தெரிந்து கொள்கின்ற பாக்கியம் இது போன்ற வேறு யாருக்கு கிடைத்துவிடும். உனக்கு கிடைத்ததை எண்ணி சந்தோஷப்படு. இனி எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையின் உச்சத்தை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.